லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதுக்கு எதுவும் சொல்ல முடியாதுண்ணா. அவ்வளோதான் கூஸ் பம்ப்ஸ். ஐயோ எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. நான் தமிழ்காரர் இல்லை, படமே கூஸ் பம்ப்ஸ் தான். டயலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் டைலாக், அரசியல் டைலாக்லாம் இப்போ இருக்கிற தற்கூரிங்களுக்கு செருப்படி அடித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஸ்வாக் ஸ்டைல் அப்படியே துண்டை போட்டு அப்படி செயினை கழட்டி அதெல்லாம் அவர் மட்டும் தான் பண்ண முடியும். அவருக்காகவே ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. ஸோ அதை தான் இப்போ ஜென்சி கிட்ஸில் பிரதீப் ரங்கன் அதெல்லாம் பண்ணுறாப்புல, அந்த ஃபோனை தூக்கி போகிறது. இந்த மூவி வச்சு வேறு எந்த மூவியை கம்பேர் பண்ண முடியாதுங்க என்னால். ஏன்னா இந்த மூவி வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், படைப்பா பாட்டு வந்தாலுமே எனக்கு தெரியல இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாது தெரியல. ஒரு ஐகானிக் மூவியை நம்ம எதுவுமே ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இன்னொன்று சொல்லணும்னா இப்போ இந்த நீலாம்பரி அந்த கேரக்டர்னால தான் இந்த படம் வந்து அப்படியே தலைவருக்கு வந்து அப்படியே ஒரு வில்லனஸ் ஆக்ட் வந்து அவருக்கு கொண்டு குத்தா மாதிரி சுவாரஸ்யமாக போகிறது. அந்த ரோலில் மட்டும் வேறு ஏதாவது போட்டிருந்தா கண்டிப்பாக முடியாது. அந்த ஊஞ்சல் பிடிக்கிற சீன் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு நான் வைப்? கிட்டத்தட்ட வேறு லெவல். நான் ஃபஸ்ட் வாட்டி தேட்டரில் பார்க்குறேன். நான் 96 போனேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 3 ஒன் மோர் போட்டாங்க, ப்ளஸ் மேஷப் போட்டாங்க. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு 25 வருஷம் ஓல்டு பழைய படத்தை பார்க்குற மாதிரி யாருமே பார்க்கல. 3 மணி நேரம் படம் போர் அடிக்காமல், இப்போல்லாம் 2 மணி நேரம் படமே போர் அடிச்சிருன்றாங்க. ஆனால் அது 25 வருஷம் ஓல்டு படம், கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பக்காவாக செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாருமே செம்மையாக வைப் பண்ணாங்க. கண்டிப்பாக படம் ஒரு 50 days கண்டிப்பாக மேலேயே ஓடும் தாராளமாக. இப்போ உள்ள மூவியில் அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, எல்லாரும் அதுதான் மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் எல்லாரும் ரீரிலீஸ் பண்ணி திருப்பி அந்தந்த படம் பார்க்குறாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி படம் இல்லை. காமெடினா 18+ காமெடி, ஃபேமிலியாக வர முடியல, ப்ளஸ் வந்து மாசுன்ற பேரில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கமர்ஷியலாக இல்லை, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே சரியான படம். சாங் சீக்வன்ஸ் ரகுமான் பிஜிஎம் எப்படி? கண்டிப்பாக ரகுமான் வந்து கிட்டத்தட்ட 50% மூவி இவங்க பாதி பண்ணாங்கன்னா 50% ரகுமானால தான். எல்லா பாட்டும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு முன்னாடிலாம் பாட்டுனா பிரேக் வெளில போயிடுவாங்க. இதில் ஒரு பாட்டு கூட யாருமே வெளில போகல. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த எஸ்பெஷலி அந்த ஊஞ்சல் அந்த பிஜிஎம்லாம் அப்போ செம்ம மாசாக இருந்துச்சு. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. எப்படி இருந்துச்சு? மாசாக இருந்தது. 3 டைம் போட்டாங்கண்ணா, 3 முறை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரீரிலீஸ் மூவி பார்க்க ஏன் இவ்வளோ ஆர்வம்? ஆனால் இது பழைய படம். அப்போலாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தோம். இப்போ நல்ல டைம் கிடச்சிருக்கு. லைக் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஊஞ்சல் சீன் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு வைப்பு? வேறு லெவல் ப்ரோ அது. ஸோ 3 தடவை ரிப்பீட் போட்டாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்போவும் எப்போதும் ஒரே தலைவர். தேங்க்யூ ப்ரோ. ரீரிலீஸ் மூவி மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்குது? ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரே நான் வந்தேன், அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போயுமே ஸோ ரிலீஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த வைப்பை நம்ம மறுபடியும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஊஞ்சல் சீன் எப்படி சார்? ஊஞ்சல் சீன் தான் மூணு வாட்டி இது போட்டாங்கண்ணா. எங்களுக்கு ஆக்சுவலி வேறு லெவலில் இருந்ததுண்ணா. எங்களுக்கு நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்டோம். ஸோ எங்களுக்கு 3 வாட்டி போட்டாங்க. ப்ளஸ் அந்த டைமில் தான் ஒரு மேஷப் ஒன்று போட்டாங்க, செம்மையாக இருந்ததுண்ணா. வேறு லெவல்ண்ணா. இப்போ ஃபஸ்ட் ஸ்க்ரீன்லேயே அதான் போயிட்டு நாங்கள் பார்த்து செகண்ட் ஸ்க்ரீனு. இப்போ ஃபஸ்ட் ஸ்க்ரீன்லேயே அதுதான் போயிட்டுருக்கு. இப்போது செம்மையாக இருந்தது ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன், அந்த சீன் மட்டும். அந்த வைப் எப்படி சார்? பயங்கரமாக இருந்ததுண்ணா. பழைய சின்ன வயசுல நான் பார்த்தது, இப்போது வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலி. இப்போ அது என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கேன் நான். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஆக்சுவலி. பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஆமாம். ஸோ அது இப்போது வேறு லெவலில் இருந்தது. இப்போ அது நல்லா இருந்தது. ஸ்டோரி போரிங்லாம் இல்லை. படம் 3 hours போனதே தெரியல, நல்லா போயிடுச்சு. வைப்பாக இருந்துச்சா? வைப்னா பாட்டு தான். பாட்டு, டைலாக்ஸ், எல்லா டைலாக்ஸுமே, பிஜிஎம்மு, வைப்பு எல்லாருமே உள்ள பயங்கர சவுண்ட் எஃபெக்ட் தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. தலைவரோட புது படம் பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் 4 தடவை போட்டாங்க. என்ட்ரன்ஸும் சரி, பாட்டு இதுவும் சரி, எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. 4Kல பார்த்த மாதிரி இருக்குது. மியூசிக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் டைலாக், அரசியல் டைலாக்லாம் இப்போ இருக்கிற தற்கூரிங்களுக்கு செருப்படி அடித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு சார். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் ஆட்டு தான் இருந்தோம். எல்லாமே மாசம் இருந்துச்சு. அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பேச தெரியாது சார். அந்த பொலிட்டிக்கல் டைலாக் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு? அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ. அவர் டைலாக் எல்லாமே நல்லா தான் இருந்தது. படத்தில் நிறைய இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. போகலாம். நல்லா இருந்துச்சு படம். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னா அதான் மேல் அண்ட் ஃபீமேல் ஈகோ தானே, அதை வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இதில் தலைவர் வந்து அப்போவே பயங்கரமாக பேசியிருப்பார். அது வந்து பொலிட்டிக்கலி இன்டெப்த்தான ஒரு விஷயம். அதை நம்ம இங்கே பாலிடிக்ஸ் பேச தேவையில்லை. பட் அவர் வந்து அந்த கதை வந்து அவரோட கதை. ஸோ அதனால தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி எடுத்திருப்பாரு. ஸ்க்ரீனிங்கில் பார்க்கும்போது அந்த டெப்த் இருந்துச்சா? ஆமாங்க, பயங்கர ஸ்வாகுங்க. இப்போல்லாம் சும்மா எல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்கமிங் ஸ்டார்ஸு, ஹீரோஸ் எல்லாருமே தலைவரை பார்த்து வந்தவங்க தான். அவரு தான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார், அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டைலு. நடிப்பு பின்னு இருப்பார். அந்த எமோஷ்னல்லாம் பயங்கரமாக இருக்கும்.
ஸ்வாக் ஸ்டைல் அப்படியே துண்டை போட்டு அப்படி செயினை கழட்டி அதெல்லாம் அவர் மட்டும் தான் பண்ண முடியும். அவருக்காகவே ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. ஸோ அதை தான் இப்போ ஜென்சி கிட்ஸில் பிரதீப் ரங்கன் அதெல்லாம் பண்ணுறாப்புல, அந்த ஃபோனை தூக்கி போடுறது இதெல்லாம் தலைவரை பார்த்து வரது தான். அதான் தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி நிரந்தரம். ஹாப்பி பர்த்டே தலைவரே. ரீரிலீஸ் மூவிக்கு ஏன்னா இவ்வளோ ஆர்வம்? மற்ற மூவி பார்க்கலாம் ஏங்க ஆக்சுவலாக இப்போ கதைகளே வந்து பெருசாக இல்லை. தலைவர் வந்து இப்போ ரீசெண்டாக கூலி படம்லாம் வந்ததுல அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் தலைவர் அப்போவே நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டாரு. 6லிருந்து 60, அதுக்கப்புறம் என்ன நிறைய படங்கள் இருக்கு. வாரம் வாரம் தலைவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ணாலே போதும் 100 கோடி கன்ஃபார்ம். அவர் நடிக்கணும் அவசியமே கிடையாது. சும்மா சோஃபால உட்காந்துட்டு வாரம் வாரம் 100 க்ளோஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவர் அவ்வளோ படங்கள் வச்சிருக்கிறாரு. ரீரிலீஸ் பண்ணுங்கன்ற தலைவர் படத்தை வாரம் வாரம். ஹாப்பி பர்த்டே தலைவரே. நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அந்த மாதிரி தான் தலைவருக்கு என்னையுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. நீங்க வந்து உங்களோட எல்லா ஒரு சக்சஸும் பண்ணிட்டீங்க. இப்போவும் நாங்கள் உங்களுக்காக வெயிட்டிங். பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுங்கன்ற நம்ம தலைவருக்காக எல்லாருமே வந்து பார்க்க வருவாங்க. 100 crores கன்ஃபார்ம். அப்பா அதாவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, திருப்பதி போன ஒரு பிரசாதம் சாப்பிட்டோம் அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக்குன்னு. இது அதுக்கு மேலேயுங்க, அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு மைல் ஸ்டோன் ஆஃப் லேட் 90s மூவி. இது ஒரு மைல் ஸ்டோனே சொல்லலாம். ஏன் மைல் ஸ்டோன் சொல்கிறேன்னா, ஒரு மூவியில் வந்து நம்ம ஏகப்பட்ட திங்ஸ் வந்து நம்ம பிடிச்ச சீனாக இருக்கும். பஞ்சுடல் ஆகட்டும், அந்த ஹீரோவாகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இல்லை அந்த சாங்ஸாக இருக்கட்டும். இந்த மூவியில் எப்படி ஒரு சீனு, ஒரு பாட்டு, ஒரு பஞ்சுடலாகு, ஒரு ஆக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹிட்டானதே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சீன் முடிஞ்ச இன்னொரு சீன்னா அந்த சீன் இப்படி ஒரு சூப்பர் சீனாக இருக்குது. அது இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சீனு இப்போ இந்த ஹிட்டு சீனு, அந்த பஞ்சுடலாக ஒரு ஸ்டைலு ஸ்வாகு என்னதான் இல்லை நான் கேட்குறேன். எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாமே இருக்குது.